இப்போது தங்கம் விலை சரிய ஆரம்பித்துவிட்ட சூழலில் இது எந்த அளவுக்கு சரியும் என்பது இப்போது மக்களிடம் இருக்கும் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில், இப்போது இருக்கும் சூழலில் தங்கத்தை நாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டும். ட்ரம்ப் என்ன செய்வார் என யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கு ரெடி என சொல்கிறார், மறுபுறம் ஈரானோ ட்ரம்ப் வீழ்ந்து விட்டார் என சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்ததாக ட்ரம்ப் சொல்வதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. அதாவது உள்நாட்டு அழுத்தத்தை ட்ரம்பால் கையாள முடியவில்லை என்பதை இது காட்டுகிறது. ட்ரம்ப் நினைத்தது போல ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. போர் கையை மீறி செல்கிறது. போரில் அமெரிக்கர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால் ட்ரம்ப் மீதான அமெரிக்கர்கள் கோபத்தை அதிகரிக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து போரை நிறுத்த ட்ரம்ப் முயல்கிறார். ஹார்முஸை தனது கண்ட்ரோல் எடுக்க அமெரிக்கா பார்க்கிறது. ஆனால் ஈரான் எல்லாம் அதற்கு விட்டு தராது. பங்கு சந்தை ஏமாற்றவே ட்ரம்ப் பொய்களை சொல்கிறார் என்பது போல தெரிகிறது. கச்சா எண்ணெய் எப்போதும் டாலர் தான் விற்பனை செய்யப்படும். இதனால் டாலர் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். இதுதான் யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப். போர் எப்படி இருக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை போர் தொடரும் என்று நினைக்கிறேன். ஈரானுக்கு ஏதாவது விட்டு தர வேண்டும். அப்போதுதான் அமெரிக்காவை நினைத்தாலும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். போரால் கச்சா எண்ணெய் விலை குறையாது. கச்சா எண்ணெய் விலை இப்படி இருந்தால் குறுகிய காலத்தில் தங்கத்திற்கு சிக்கல்தான். 1 கிராம் தங்கம் 12,500 வரை போகலாம் என்றேன். இப்போதுள்ள சூழலை வைத்து பார்த்தால் அது உடையலாம். அதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 22 கேரட் தங்கம் 11,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. போர் முடிந்தாலும் அமெரிக்காவில் பணவீக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தாலும் தங்கம் விலை ஏறும். அப்போது அமெரிக்கா பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும். எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு தங்கம் விலை குறையலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தங்கம் விலை ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். அதன் பிறகு ஏற ஆரம்பிக்கும். இந்த சரிவின் கடைசி கட்டத்தில், அதாவது தங்கம் விலை குறைந்தபட்சமாக இருக்கும்போதே வாங்குவேன் என மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அப்படி குறைந்தபட்ச ரேட்டில் தங்கம் வாங்க முடியாது. சீனா தன்வசம் இருக்கும் டாலரை விற்று தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும். இதனால் தங்கம் விலையின் சரிவு எந்த அளவுக்கு நீடிக்கும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆக மொத்தம் தங்கம் விலை குறுகிய காலத்தில் சரிந்தாலும் நீண்டகால நோக்கில் ஏறவே செய்யும். இந்த சரிவில் தங்கம் விலை எந்த அளவுக்கு குறையும் என்பதை யாராலுமே துல்லியமாக சொல்ல முடியாது. ரூபாய் 11,000 வரைக்கும் போகும். ரொம்பவே பெரிய போராக மாறினால் ரூபாய் 10,000 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் போர் எந்த அளவுக்கு போகும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ட்ரம்ப் என்ன செய்வார் என்பதை யாராலுமே சொல்ல முடியாது என்றார்.